முடியாத ஆம்பளைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? முடியாத ஆம்பளைய வச்சுக்கிட்டு நாங்கள் படுற நடக்க கூட முடியாமல் இந்த தோவை கழிச்சு நாங்கள் தோவல்ற 2 வருஷமாங்க வெட்டி விட்டு 2 வருஷமா நீங்கள் வெட்டினீங்கள சுசேட்டுக்கு இந்த இதுக்கு வெட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ வெட்டலைங்கிறேன். இது எழுதி கொடுக்க வேற சொல்லிட்டீங்க. காடு பூரா எல்லாத்துக்கு எழுதி கொடுத்துட்டோம். எழுதி கொடுத்துட்டோமல்ல, எழுதி கொடுத்துட்டோம். இப்போ வெட்டலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? விவசாயம் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அதான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். ஆர்டர் வரலன்னா அப்போ அது யார் ஏமாத்துறது? எல்லாம் 8ஆம் தேதி அறிவிச்சிட்டாரு. எங்களுக்கு வந்து ஆர்டர் வரல அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்களா? நீங்களாம் சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கரும்பை வளர்த்துருக்குறோம். நீங்கள் 2 வருஷமாக வெட்டினீங்கல்ல, ஏன் இந்த வருஷம் வெட்டலைங்கிறீங்க? மாவட்டம் துறையூர் வட்டம் பொன்னுசங்கம்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கன்னா கரும்பு தான் பயிர் செஞ்சுருக்காங்க. ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்ச ரூபா செலவு செஞ்சுருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட 50,000 கரும்பு எல்லாருமே பயிரிட்டு வந்திருக்கோம். கவர்மெண்ட் வந்து எங்ககிட்ட எப்பயுமே 2 வருஷமாக வந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு எங்ககிட்ட கொள்முதல் செஞ்சுக்குவாங்க கரும்பை. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்ன வரைக்கும் வரவே இல்லை. இங்கே இருக்க விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே இல்லை. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3 ஆச்சு தேதி. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே எங்ககிட்ட லிஸ்ட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ 15 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அவங்கக்கிட்ட இருந்தது. நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு எங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கள் கரும்பை வந்து கொள்முதல் செஞ்சுக்கணும்னு உங்ககிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.